இந்த காலையிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை கேட்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அப்படியே ஒரு ஏதோ ஒரு சோகம், ஒரு பாரம், பல கவலைகள், பல விதமான சூழ்நிலைமைகள் அப்படியே உங்க ஃபேஸ்ல ரியாக்ட் ஆகிறத பார்க்குறேன். ஆண்டோட வார்த்தை எவ்ரி டைம் நம்மளை ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறது? முன்னோக்கி கொண்டு போகிறது. நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா என்னைக்கும் நம்ம இல்லாமல் போயிருப்போம். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஆமென். இந்த வார்த்தை நம்மை அனுதினமும் இட் இஸ் டேக்கிங் அஸ் அப், நம்மை மேல் நோக்கி தான் கொண்டு போகுமே ஒழிய அது நம்மளை தோல்விக்குள்ளாய் கொண்டு போகாது. அதனால தான் வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை வாஞ்சியோடு கேட்பீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையிலும் நான் இந்த நாளுக்காக வார்த்தைக்காக ஜெபித்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது தேவ ஆவியானவர் என்னோட பேசின ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக வீடுகளுக்குள்ளாய் இருக்கிற ஒரு விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையை தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தி, அநேக வீடுன்னு சொல்லாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எல்லா வீடுகள்லையும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைமைகள் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் அப்பா அம்மா பிள்ளைங்கன்னு ஒன்றா இருக்கும். இல்லை, சில குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. பிரிந்திருக்கிறதுனாலே மாத்திரம்தான் பிரிவினை என்று சொல்ல முடியாது. ஒன்றாயிருந்தாலும் அநேக குடும்பங்கள் பிரிந்தே இருக்கிறது. ஒரே கூரைக்குள்ளாய் அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. யாக்கோபின் குடும்பம், யாக்கோப் இல்ல, ஐசக் சொல்லுங்க தமிழ்ல, ஈசாக்கின் குடும்பம் அழகான குடும்பம். நேசித்த, மிகவும் அன்பாய் நேசித்த மனைவி, 2 ட்வின் பேபிஸ். அவர்கள் யாக்கோபும் ஏசாவும் வளர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது அந்த குழந்தைகள் கருவிலே உருவாகும் போதே பிரிவினை ஆரம்பமாகிவிட்டது. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. There are divisions in families. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாயும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திலே உள்ள சிப்ளிங்ஸ்க்கு, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி, இப்படி பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எல்லா வீட்லேயும் இருக்கு. இது இல்லாத குடும்பங்கள் இல்லை. எல்லா வீட்டுக்குள்ளையும் ஏதோ ஒரு விதமான ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு சலசலப்பு, ஒரு கசப்பு, மனதுக்குள்ள காயம், விரோதம், இப்படிப்பட்ட மன்னியாமையின் துக்கங்கள், இவைகளை சுமந்துதான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான, ஒரு நல்ல நிலையிலே, ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையினாலே அநேக வியாதிகள் வீடுகளுக்குள்ளாய் வருகிறது. நம்ம இதெல்லாம் ரியலைஸே பண்றதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் வீட்டுக்குள்ள உண்டார இந்த பிரிவினையினால பிசாசு நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய சம்பாத்தியத்தை திருடுவதற்கு, அதை கெடுப்பதற்கு லேசா உள்ள வர முடியும். நம்ம வாதம் பண்ணி சண்டை போட்டு வாதத்திலே ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறோம். நல்லா கேட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு, நான் கேட்ட கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல அப்படின்னு நீங்க சந்தோஷம் அடைகிற நேரத்திலே நீங்கள் உணராத உண்மை, நீங்கள் ஒரு கதவை திறந்து உங்கள் வீண் வார்த்தைகளினாலே, உங்களுடைய கடினமான சொற்களினாலே சத்துருவை உங்கள் வீட்டுக்குள்ளாய் அனுமதித்து விட்டீர்கள். நீங்கள் வாதத்திலே ஜெயித்தீர்கள், ஆனால் வாழ்க்கையிலே தோற்றிருக்கிறீர்கள். சத்துரு உங்கள் குடும்பத்தை பாழாக்குவதற்கு உள்ளே வந்திருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இந்த நிலை இருக்கிறது.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நான் இப்படித்தான் என்று சொல்லுகிறதுனால ஏதோ ஒரு சுதந்திரத்தை அடைந்துட்டேன்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அப்பா இதெல்லாம் எனக்கு கேட்காது, எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்றதுனால அப்பாவை அமைதிப்படுத்தி விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையிலே நீ ஒரு பெரிய துக்கத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாய் என்பதை நீ மறந்து போயிட்ட. உன் ஃபியூச்சரை நீயே ஒரு கேள்விக்குறி ஆக்குவதற்கு நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ கட்டளைகளை நீ அவமதிக்க வேண்டும். நீ உனக்கு சொல்லப்படுகிற கட்டுப்பாடுகளை எதிர்க்க வேண்டும். உன் எதிர்காலத்தை you can put it in a danger. உன் வாழ்க்கையை நீ சூனியமாக்கிக் கொள்வதற்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் குடும்பத்திலே நீ அடங்கி இருக்க மறுக்க வேண்டும். நீ எதிர்க்க வேண்டும், நீ போராட வேண்டும், நீ சண்டையிட வேண்டும், நீ வாதிட வேண்டும், கசப்பா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும்? இட்ஸ் a big question. நிச்சயமா நல்லா இருக்காது. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணல தெரியல. வேதம் சொல்லுகிறது, தன்னில் தான் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த வீடும் என்ன செய்யாது, நிலைக்காது. தன்னில் தான் பிரிந்திருக்கிற தேவன் தான் குடும்பத்தை உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற மூவர் ஒன்றாய் இருக்கிறது போல தேவன் மனிதனையும் படைத்து அவனை தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணையை, ஒரு குடும்பத்தை உண்டாக்கி, God made families. தேவன் குடும்பங்களை உண்டாக்கி இருக்கிறார். இந்த குடும்பங்களுக்குள்ளாய் தேவன் சமாதானத்தை அருளினார் என்று வேதம் சொன்னாலும் புதிய ஏற்பாட்டில் ஆச்சரியமா இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 51 53 வரை. லூக்கா 12 51 53 வரை வாசிக்கலாம். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறார்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரு வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்ல, உலகத்திலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை, நான் பட்டயத்தை உண்டாக்க வந்தேன். I came for divisions. குடும்பங்கள் பிரிந்திருக்கும் இது முதல் என்று சொன்னார். என்னப்பா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், அதை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுக்க மாட்டான்னு சொன்னார். அந்த வார்த்தை நல்லா இருக்கு கேட்க. இந்த வார்த்தை ஏன் இவ்வளோ ஹார்டா இருக்கு? ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக உண்மைகள் இருக்கிறது. இந்த பிரிவினைகளை தேவனே உண்டாக்குகிறார். நன்றாய் கவனே. எதன் அடிப்படையிலே நம்ம வீடு பிரிந்திருக்கிறது? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே எதனால் பிரிவினைகள் உண்டாகிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே உண்டாகிற பிரிவினைக்கு காரணம் வேறொன்றுமில்லை. எந்த ஒரு தனிப்பட்ட நபர் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ, இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கிறாளோ, அவளுக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகிற நெருக்கத்தின் அடிப்படையிலே மற்றவர்கள் அவர்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இயேசுவை சேவிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய தேடல், உங்கள் ஆசை என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சினிமாக்கு ஜாலியா போவீங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? வீட்டில் சினிமா போட்டாலே ஏன் சினிமா போடுற அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன ஆகுது? உங்க வீட்டுக்குள்ளார பிரிவினைகள் உண்டாகிறது.
இதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரர் வீட்டிற்கு, மாமியார் வீட்டிற்கு கம்பல்சரி போவோம். இப்போ சொல்றீங்க நான் வரமாட்டேன். ஏன்? நான் எங்க போகணும்? நான் சபைக்கு போகணும். ஒரு முக்கியமான நாள்ல கூட வரமாட்டியா? வரமாட்டேன். குடும்பங்கள் பிரிய ஆரம்பிக்கிறது. அதனால் தான் இயேசு சொன்னார், நான் பட்டயத்தை உண்டாக்க வந்தேன். I came for divisions. குடும்பங்கள் அந்த அடிப்படையிலே மாத்திரம் பிரிகிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரே எங்கள் வீட்டில் சபைக்கு வரும், ஆனாலும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரோட ஸ்பிரிச்சுவல் லெவல், நீ வளருகிற ஆவிக்குரிய அளவின்படி மற்றவன் வளராதபடிக்கு சத்துரு என்ன செய்கிறான்? அவனை தடுப்பதற்கு, அவன் வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனை, வேற ஒரு விருப்பத்தை அவன் வாழ்க்கையில கொண்டு வந்து வைக்கும் போது ஒருத்தன் வேகமா வளர்றான், ஒருத்தன் வளர முடியாம தடுக்கப்படுறான். இப்போ உனக்கும் அவனுக்கும் என்ன செய்யல? ஒத்து வரல. அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன புரியுது? தப்பா புரியுது. உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய வார்த்தைகளை எல்லாமே என்னவாகுது? தப்பா கன்வே ஆகுது. ஒரு பெற்றோருடைய ஒழுங்குபடுத்துவதற்கான வார்த்தைகள் என்னவா புரியுது? தப்பா புரியுது. ஒரு கணவனுடைய கடிந்து கொள்ளுதல் எப்படி புரியுது? தப்பா புரியுது. ஒரு மனைவியோடைய நல்ல ஆலோசனை என்னவா புரியுது? ஊரா வீட்டில் 4வது வீட்டில் சொல்ற வார்த்தை இன்பமா இருக்கு, மனைவி என்ன சொன்னாலும் தப்பு சிலருக்கு. இப்படி குடும்பங்களுக்குள்ளாய் பிரிவினைகள். யார் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஜெபிக்கிற குடும்பத்திலே தேவனுக்கு பயந்தவர்கள் யாராவது ஏதாவது சொன்னா அதை முதல்ல என்ன எங்க அப்படி இருக்குதா, நீ சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா? முதல்ல அதை என்ன செய்வாங்க? செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையே. குடும்பங்களிலே பிரிவினைகள் எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிற நடையின் அடிப்படையில். how close walk you have with Christ. தேவனோடு எவ்வளவு நெருங்கி நடக்கிறாயோ அவ்வளவு என்ன செய்வாய்? புறக்கணிக்கப்படுவாய். that much you will be pushed off. அவ்வளவு தூரம் நீ என்ன செய்வாய்? தள்ளப்படுவாய். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல மாத்திரம்தான் இருக்கா? கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே இருக்குன்னா மற்ற குடும்பங்கள்ல இது பல மடங்கு இருக்கு. நமக்கு வெளியே தெரியல. அப்போ இவ்வளோ நம்மலாம் ஆண்டவரை, நிறைய பேர் சொல்றாங்க நம்ம தான் ஆண்டவரை சேவிக்கிறோம், ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது? அவங்கெல்லாம் நல்லா இருக்கா? அப்படியா நல்லா இருக்காங்கன்னு நினைச்சியா? உனக்கு தெரியுமா கதை? உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் தேவன் அவர்கள் வழியிலே குறுக்கிட்டு அவர்களை பெரிய பெரிய இடரல்களுக்கு, பெரிய பெரிய அழிவுகளுக்கு தப்புவித்து வந்திருக்கிறார் இதுவரைக்கும். ஒவ்வொரு மரணமும் வியாதியும் விபத்துக்களும் உன்னை சந்தித்த நேரங்கள் எல்லாம் அதற்கு முன்பாக தன்னுடைய தூதனை அனுப்பி உன்னை காத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ ஒரு வீட்டிலே போய் கையேந்தி நிற்க உன்னை அனுமதிக்கவில்லை. உன்னை தேவன் இவ்வளவு அழகாய் நடத்துறார். நீ கம்பேர் பண்ணாத. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க இல்ல, அவங்க வெளியே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. தேவன் இல்லாத வீடுகளுக்குள்ளாய் பாவங்களும் துரோகங்களும் வார்த்தையினாலே சொல்லப்பட முடியாது. விரோதங்கள் வார்த்தையிலே சொல்லப்பட முடியாது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறைகள் மிக தவறாயிருக்கும். நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஐயோ நான் ஆண்டவரை சேவிச்சேன், இத்தனை வருஷம் என் புருஷன் மாறலன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் அதற்கு பின்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் விட மாட்டார். நன்றாய் கவனியுங்கள். ஆனால் நான் இன்று உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்ன? என்னதான் பண்ணணும்? இப்படி ஒரு பிரிவினையோடு இருந்தா எப்படி? அப்ப ஆண்டவர் திரும்பி சொல்றார் பவுலை கொண்டு, முதலாவது நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சி. எங்கப்பா இந்த வசனம்லாம் வெறும் பைபிள்ல தான் இருக்குது, வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த காலையிலே தேவ ஆவியானவங்களுடைய செவிகளிலே பேசுவாராக. நன்றாய் கவனியுங்கள்.
என் வீட்டுக்குள்ளாயிருக்கிற பலவிதமான பிரிவுகள், சபைக்கு வந்தும் நாங்கள் ஒன்றாயிருக்கவில்லை, அல்லது சபைக்கு வருவதற்கு என் குடும்பத்திலே சிலர் ஆயத்தமா இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் உங்கள் குடும்பங்களிலே இருக்குமானால் இந்த சூழ்நிலைமைகள், இந்த பிரிவினைகள் எப்படி மாறும் என்று நான் உங்களோடு இந்த காலையிலே பேச விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் உங்கள் செவிகளை திறப்பாராக. நன்றாய் கவனியுங்கள். வாசிக்கலாம் என்னோடு கூட. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ஒரு ஜெபம் செய்கிறார். I am praying for your eyes to have a greater vision. நம் குடும்பங்களில், ஆனால் தான் சொன்னேன், அவன் சபைக்கு வரான், ஆனால் வாழ்க்கை மாறல. ஏன்னா பிசாசு ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு பொறியை உண்டாக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் உட்காந்து கூடி பேசுகிறீங்களோ இல்லையோ, அங்கே பாதாளத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் அவன் அனுதினமும் திட்டம் தீட்டி அந்த திட்டங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான். Every day you are being targeted. இப்ப நல்லா ஜெபிக்கிறான் என் பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லும் போது நல்ல நினைவுல வைங்க, அங்கே ஏற்கனவே ஒரு திட்டம் ஆயத்தமாயிருச்சு. அவன் ஜெபத்தை நிறுத்த, அவன் பரிசுத்தத்தை குலைக்க, அவன் நல்வாழ்க்கையை திருடுவதற்கு பல திட்டங்கள். ஆனால் நான் சொல்றேன், பெற்றோருக்கு, தாய்மாருக்கு, தகப்பன்மாருக்கு இயேசு இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் வளருவதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நிச்சயமாய் சீக்கிரத்திலே பிரிவினைகள் ஆரம்பமாகும். இயேசு இல்லாமல் என் புருஷன் நல்ல புருஷன் தான் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை எச்சரிக்கிறேன், இட் won't last for long. அது அதிக காலம் அப்படி இராது. அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நேரங்கள் சீக்கிரமாய் வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஈடு கொடுத்து வளர்வதற்கு நீங்கள் சிலவற்றை செய்யாவிட்டால் உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அதுவரைக்கும் நல்ல கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் ஒபே பண்ணிட்டு இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? எதற்கும் குடும்பங்களுக்குள்ளாய் குழப்பங்கள் திடீரென்று வெடிக்கும். உங்கள் குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நீங்கள் கரிசனையா இருக்கணும். எனக்கு நல்ல புருஷனா இருந்தா போதும் நீ நினைக்காத, எனக்கு நல்ல பிள்ளையா இருந்தா போதும் நினைக்காத. அவருக்கு நல்ல பிள்ளையாய், அவருக்கு நல்ல மகனாய், மகளாய் ஒரு குடும்பத்திலே உள்ள அத்தனை பேரும் இருக்க மறுத்தால் அந்த குடும்பம் நிச்சயமாய் ஐக்கியப்பட்டு உயராது. ஒரு குடும்பம் ஐக்கியப்படலன்னா அந்த குடும்பம் வாழாது. அதான் பைபிள் சொல். தன் வீட்டை கலைக்கிறவன் என்ன பெறுவானா? காற்றை பெறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளார நீங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது பேர் என்னதான்? வீட்டை கலைக்கிறது. நீங்க வீட்டை எதுக்கு கலைக்கிறீங்க? ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு மரியாதையை வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கோ தான் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. நீங்க வீட்டை கலைச்சிக்கிட்டே இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது கடைசியிலே காற்றை, you will have nothing, எல்லாவற்றையும் தொலைத்து விடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த வீட்டுக்குள்ளாய் பிரிவினைகள் சண்டைகள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளாய் இருக்கிற சகலமும் தொலைந்து போம். அதனால நான் நிம்மதியா இருக்கேன், அவங்கெல்லாம் அவங்கவுங்க வழி, அப்படி பேசாதீங்க. உங்கள் குடும்பம் தேவ பாதத்தில் வந்தே ஆகணும். அதுக்கு ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு மனைவியா, ஒரு கணவனா நீங்கள் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்தே ஆகணும்.
யூல் ஹாவ் மோர் பெயின். இல்லாவிட்டால் அதிக வேதனை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். மறந்து போயிடாதீங்க. என்ன செய்யணும்? என் பிள்ளைங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கல, என் குடும்பத்தில் எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளோ ஜெபிச்சிட்டேன் சொல்கிறீங்கல்ல. அவர்தான் இங்கே வசனம் பவுல் சொல்கிறார், பிரகாசமுள்ள தேவனை அவர் ஒரு பிள்ளைய உன் வீட்டில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த பிள்ளையை குறித்தவுடைய புத்தகத்திலே பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், பவுல் சொல்றாரு, என்ன அவைகள் எல்லாம் அவனுக்கு என்ன வச்சிருக்கேன், அவனை எப்படி தெரிஞ்சு கொண்டேன், அவனுடைய வாழ்க்கையில நான் என்னெல்லாம் திட்டமிட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உண்டாக்கும்படி உங்களுக்காக ஜெபம் பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். ஐ அம் பிரேயிங். அடிப்படை என்ன? ஜெபம் தான். ஜெபம் தான் வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும். சரி, இப்போ நான் ஜெபிக்கிறேன். டானிகா என் மக டெய்லி ஜெபிக்கிறேன். டானிகா ரசிக்கப்பட்டோன்னு. டானிகா ஏற்கனவே ரசிக்கப்பட்டேன், ஆனால் சும்மா உங்களுக்கு உதாரணம். டானிகா ரசிக்கப்பட்டோன்னப்பா ஜோம் பண்ணி கலைச்சிட்டேன். ஒன்றும் நடக்கலை. ஏன் நடக்கலை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஜெபிச்சு முடிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? டானிகாவோட வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் மறந்து போன அல்லது அறியாமல் இருக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? என்னுடைய ஜெபம் என்ன செய்கிறது? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபம் என்னத்திற்காக செய்கிறோம், ஜெபம் என்ன செய்யும், என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். இந்த ஜெபம் என்ன செய்கிறது? நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவர்களை மாற்றுவதற்கு போகவில்லை. நான் ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளாய் மாற்றங்களை உண்டாக்குகிறேன். I am making changes in me. ஏன் எனக்குள்ள? நான் டானிகா தானே ரட்சிக்கப்படணும். நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன். இப்ப டானிகா தானே ரட்சிக்கப்படணும். சரி, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? உங்களே கேளுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? யாரோ வந்து ஆண்டோட அன்பை உங்களுக்கு சொன்னாங்க. சொன்னப்போ அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ளார பேசுச்சு. இல்லை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருப்பீங்கன்னா தொடர்ந்து சபைக்கு போனீங்க. சில சூழ்நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உண்மை என்பதை புரிய வச்சுச்சு இல்லையா? அந்த புரிதல் எப்படி உண்டாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த புரிதலுக்கு பின்பாக யார் இருக்கிறா என்று தெரியுமா? அந்த புரிதலுக்கு பின்பாக, அந்த மாற்றத்துக்கு பின்பாக ஆவியானவர் இருக்கிறார். நல்லா புரிந்துக்கும். ஆவியானவருடைய கிரியை இல்லாம யாரும் யாரையுமே மாற்ற முடியாது. இந்த நைட்டு 12 வரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் நான் உங்களை விடுவேன். நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் வந்ததை விட மோசமாக போகலத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் மாத்திரம்தான் உணர்வும் மாற்றம். ஒரு ஏன் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது? அவர் எதற்காக உலகத்துக்கு வந்தாராம்? வாசிக்கலாம். யோவான் 16:8. சீக்கிரமா 16:8. ஜான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை எப்படி உணர்த்தினாரு? ஆவியானவர் எப்படி உணர்த்துவார்? கண்டித்து, டேய் உன் வழி தப்பு என்று சொல்லும் போது உங்களுக்கு உணர்வு வந்துச்சா, கோபம் வந்துச்சா? உணர்வு. நீ பாவி என்று சபையிலே பேசின வார்த்தைகள் உனக்கு கோபத்தை உண்டாக்கினதா, உணர்வை உண்டாக்கினதா? உங்களை வந்து ஒருத்தர் தப்பு தப்பா சொல்றாங்க, கோபம் வருமா, உணர்வு வருமா? கோபம் வரும். ஆவியானவர் பேசினால் கோபம் வராது, உணர்வு. இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ள கோபம் வருகிறது? இதை செய்யாதப்பா, இப்படி செய்யப்பா, அன்பதானே சொன்னோம், அமைதியா தானே பேசுறோம், தாழ்ந்து தாழ்ந்து தானே போறோம். உனக்கு புரியலையா? நீ வேணும் தானே இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு சொன்னாலும் கோபம் வருகிறதே ஏன்? அப்ப அங்க எந்த சத்தம் இல்லை? ஆவியானுடைய சத்தம் இல்லை.
யார் சத்தம் தான் கேட்கிறது? என் சத்தம் தான் கேட்கிறது. நம்முடைய சத்தம் கேட்கும் வரைக்கும் அங்கே உணர்வு வராது. ஆவியானவர் பேசும்போது கடிந்து கொண்டாலும் உணர்வு வரும். இன்று ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் மாறாத வாழ்க்கைகளுக்கு பின்பாக என்ன பிரச்சனை? God's Holy Spirit's voice has been muted. சில போன்ல பேசும்போது அவங்க பேசுறது நமக்கு கேட்கும், நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா போன் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் தெரியாம மியூட் அமுத்திருந்தா என்ன பண்ணாது? கேட்காது. நிறைய நேரம் எனக்குள்ள ஆவியானவர் இருந்தும் அவரோட பாரம் எனக்கு புரிஞ்சும் இதுதான் சத்தியம்னு எனக்கு தெரிஞ்சும், ஐயா நீ போற வழி தப்புயா, இதனால உனக்கு துக்கம் வருயா, இதுக்கு பின்னாடி நரகம் இருக்குப்பா, இது செய்யாதப்பா என்று எவ்வளவு கெஞ்சினாலும் அவனுக்கு கேட்கவில்லை, அவனுக்கு உணர்வு வரவில்லை. ஏனென்றால் ஆவியானுடைய சத்தம் மியூட் ஆயிருச்சு. ஆவியானவர் பேசினால் கண்டிப்பாய் உணர்வு வரும். கண்டிப்பாய் ஆவியானவர் என் பேசுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் தேவனுடைய ஆவியானுடைய சத்தமாய் மாறுவதற்கு என்ன செய்யணும் என்று ஒருவேளை நீங்க கேட்பீங்கன்னா, என் வார்த்தை கேட்கப்படவில்லை. The more I love, நான் எவ்வளவு அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு பொய்யாய் திரித்து பேசப்படுகிறேன். நான் எவ்வளவு உண்மையா இருக்க விரும்புகிறேனோ அவ்வளவு ஏமாற்றுக்காரி என்று சொல்லுகிறேன். நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ, எவ்வளவு கிட்ட போக விரும்புகிறேனோ அவ்வளவு தூரமாய் தள்ளப்படுகிறேன். The more I am left alone. தனிமையும் இழப்புகளையும் மாறி மாறி வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன். காரணம், என் வாழ்க்கையின் ஆவியானவரின் சத்தம் உயர்ந்திருக்கவில்லை. எங்கே ஆவியானுடைய சத்தம் உயர்ந்திருக்கிறதோ வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் என்ன செய்தானாம்? வனாந்திரத்திலே நின்று கூப்பிட்டான். வனாந்திரத்திலே யாருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. வனாந்திரத்துல பாம்பும் பூச்சியும் தான் இருக்கும். வனாந்திரத்திலே நின்று மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னும் போது கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வந்தார்கள். ஏன்? ஆவியானவரின் சத்தம். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஆவியானுடைய சத்தம் எழும்பினால் எங்கே இருந்தும் ஜனங்கள் வந்துத்தான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனும் உடைந்துத்தான் ஆக வேண்டும். அவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டுத்தான் ஆவான். அவன் மனம் திரும்பித்தான் ஆவான். எத்தனை கொலைகாரர்கள் ஜெயில போய் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டரா இருக்க உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெயிலில் மனைவிய, குழந்தைய, நண்பர்களை கொன்று போய் ஜெயிலில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்பட்டதுனாலே அவன் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகி அநேகர் ஊழியர்களா இருக்கிறாங்க. இந்த ஒரு பையன் பேர் எனக்கு தெரியல, மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது அவன் கூட உள்ள ஒரு தம்பியை கொலை பண்ணி பீஸ் ஆக்கி பெட்டியில போட்டு, அவன் ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு நல்ல கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த ஒரு பையன். அந்த கூட படிக்கிற ஒருத்தனை கொன்னு பெட்டியில போட்டு கொண்டு போய் தூர எறிஞ்சான். ஆனால் ஜெயில போகும்போது அவன் கையில் இருந்த வேதாகமத்தை படிக்கையில் ஆவியானவர் அவனுக்குள்ளாய் மாற்றத்தை உண்டாக்கினதினால், ஐயோ நான் அறியாமல் செஞ்சிட்டேன், நான் ஒரு பாவி என்று மனம் திரும்பி ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் முன்னாள் கஞ்சா வியாபாரிகள், குடி வியாபாரிகள், குடிகாரர்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைக்காரர்கள்
ஆனால் தேவ ஆவியானவர் சந்தித்தால் அப்படிப்பட்ட கொலைகாரன் ஊழியக்காரனா மாற முடியும்னா என் வீட்டுக்குள்ள இருக்கிறவன் எப்படி மாற முடியாது? என் குடும்பத்தில் இருக்க நாம் பெற்ற பிள்ளைகள், என் கணவன், என் உறவுகள் ஆண்டவரை அறியாமல் போவதற்கான காரணம் நான் தான். என் சத்தம் இதுவரைக்கும் சத்தமா இருக்கிறது, ஆவியானுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஆவியானுடைய சத்தமாய் மாறுவதற்கு நேரத்தை ரொம்ப எடுக்க மாட்டேன், வேகமாய் 3 காரியங்கள். The 3 things that can unmute Holy Spirit's voice. ஆவியானுடைய சத்தம் எனக்குள்ளாய் அணைக்கப்பட்டிருக்கிறத திரும்ப நான் ஆன் பண்றதுக்கு நான் என்ன செய்ய? எனக்கு கேட்குது ஆவியானுடைய சத்தம், ஆனா நான் பேசுறவனுக்கு கேட்கல. இதற்கு நான் என்ன செய்யணும்? How can I unmute? முதல் காரியம் நல்ல கவனிங்க. சாதாரணமா நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லைங்க. யோவான் ஸ்நானை குறித்து வாசிக்கிறோம். அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தான், பட்டணத்தில் வளர்ந்தான். ஆனால் தேவன் அவனை அழைத்த போது வேதம் சொல்கிற அவன் ஒட்டக மயிரை தரித்து கொண்டு அவன் தேனையும் வெட்டுக்கிளிகளையும் தின்னுகிற ஒரு காட்டுவாசியாய் வாழ வனாந்திரத்திற்கு போனான். ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை செய்யாத ஒருவனாலும் தேவ ஆவியின் சத்தமாய் மாற முடியாது. தேவ ஆவியானவர் உனக்குள் ஆயிருந்த அனுதினமும் உன்னை வேறு பிரித்துக்குள், உன்னை வேறு பிரித்துக்குள். இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த காரியம் இனி உனக்கு வேண்டாம், இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று தினமும் உன்னோடு போர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாள்ல நான் சின்ன பிள்ளை தெருக்களிலே கூட்டங்கள் நடக்கும். போர்டை செஞ்சு அதில் ஒட்டி அதில் ஃபுல்லாக 2 பக்கமும் வசனம் எழுதியிருக்கும். எல்லா பக்கமும் அந்த சைக்கிள் என்ன இருக்கும்? கொட்டை எழுத்துல இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் பாவம் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும், இப்படிலாம் போட்டு எல்லார் வண்டியிலையும் புல்லட் இருந்தாலும் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? வசனத்தை போட்டிருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? வெள்ளை துணி போட்டிருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? பேட்ஜ் குத்திருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு சோல்னா பை போட்டு அதுல வசனம் எழுதி. எல்லா இடத்திலும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தன்னை உயர்த்தாத ஒரு வாழ்க்கை, தன்னை மறைக்கிற ஒரு வாழ்க்கை. There is a segregated. நல்ல கவனி. நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் உள்ளவங்க, ஏன் சபையில் உள்ளவங்க, ஆண்டவர் வந்து அப்படியே சொல்லுவாரா? ஆண்டவர் இப்படி கூட சொல்லுவாரா? நம்ம ஜனங்க கேட்கறது, ஆண்டவர் இப்படிலாமா சொல்லுவார்? ஆண்டவர் அப்படிலாமா சொல்லுவார்? நீ வேதத்தை எடுத்து படித்து பார். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னா, எசேக்கியேலே நீ என்ன செய், ஒரு நாளைக்கு நீங்க குறிச்சுக்கோங்க, நேரம் இல்லை, 4ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, 20 சேக்கல் அளவு தானியத்தை மாத்திரம் சாப்பிடு, தண்ணீரை ஒரு கப்பு தரேன், இந்த கப்பின் அளவுல 6ல் 1 பங்கை குடித்து நீ இத்தனை வருஷம் வாழ வேண்டும். யாருங்க சொல்றா? அந்த ரொட்டியை எப்படி சுடு? வார்கோதுமை ரொட்டியை போல மனுஷ கழிவிலே அதுல நெருப்ப வச்சு, அந்த நெருப்பிலே என்ன செய்யும்? மாட்டு சாணியில என்ன தட்டுவாங்க, அது பேர் என்ன? எனக்கு எரமட்டையா எரமுட்டையா தெரியல, ஏதோ ஒண்ணுல என்ன செய்ய, நம்ம சமைக்கிற மாதிரி மனுஷ கழிவுல என்ன செய்ய, ரொட்டி சுட்டு சாப்பிடு. எங்க ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? தானியேலுக்கு முன்பாக எல்லா விதமான போஜன பதார்த்தங்களும் இருக்கும் போது தானியேல் சொன்னா, நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் உலகத்தான் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்று சொல்றாங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ரிச்சா இருக்கணும், ராயல். அப்படியா? இல்ல, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் உலகத்திற்கு சாகணும்.
ஆண்டவர் பல காரியங்களை எசேக்கியேலுக்கு சொன்னதை ஏசாயாவுக்கு சொல்லல, ஏசாயாவுக்கு சொன்னதை தானியேலுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான செக்ரிகேட்டட் தனிப்பட்ட அந்தந்த காலத்தின் அடிப்படையிலே சில விதமான கட்டுப்பாடுகளை அந்த நாள்ல அந்த உலகம் எதுல அடிமைப்பட்டு கிடந்துச்சோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வேற ஆளாரு. எல்லாரும் எதை பார்க்கறானோ நீ அதை பார்க்காத, எல்லாரும் எப்படி வாழ்றானோ நீ மட்டும் அப்படி வாழாத. நான் அதை அங்கிருந்து உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ. ரொம்ப ரொம்ப ஓவர் நீதிமான் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தில் கிறிஸ்தவ வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பண்ற அப்படிலாம் எங்க இருக்கு? உலகம் ஃபுல்லா படிப்பு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, சொத்து, சுகம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது நீ உண்மையாய் தேவனுடைய சத்தத்தை கேட்க போனா ஆண்டவர் சொல்ல, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், நீ இப்படி வாழாத என்று உன்னை வேறு பிரிப்பார். வேறு பிரிக்க தேவன் அழைக்கிற அழைப்புக்கு செவி கொடுக்கிறவனுடைய சத்தம் தேவ ஆவியின் சத்தமா மாறும். எல்லாரும் மாதிரியும் இருக்க போராடுறவனோட சத்தம் மங்கி போகும். இரண்டாவது, வேகமாய் ஆவியானோட சத்தத்தை அன்மியூட் பண்ண, சத்தமாய் கேட்க பண்ண. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்ப தெரியுமா அவருடைய சத்தம் கேட்கப்படும்? எந்த மனுஷனுடைய வாயிலே தன்னை குறித்த புகழ்ச்சிகள் மறுக்கப்படுகிறதோ. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சொன்னான், நான் சிறுகவும் நீர் பெருகவும், எனக்கு பிந்தி வருகிறவர், the one coming behind, என்னை விட சின்ன பையன் தான் இயேசு கிறிஸ்து. நான் பிறந்த பிறகுதான் பிறந்தார், ஆனால் அவர் என்னிலும் மேன்மையானவர். அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுவதற்கு நம்ம என்ன சொன்னோம்? நான் வீட்டில் மூத்தவன், நான் அது, நான் இது, நான் எதுவுமே கிடையாது. எந்த மனிதனுடைய வாயிலே பெருமையான வார்த்தைகள் கத்தரிக்கப்படுகிறதோ, செக் எவ்ரிடே. அதுக்கு தான் ஜெபிக்க சொல்றேன். என்ன ஜெபிச்சு ஜெபிச்சு உன் வாழ்க்கை மாறிடுச்சா? செக். மணிக்கணக்கா ஜெபிச்சு ஆண்டவரே அவனுடைய மனக்கண்களை திறங்க அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய வாழ்க்கையில் உன் சத்தம் அடங்குகிறதாய் மாற. அநேகர் தன்னை குறித்த பெருமையான காரியங்களை எப்படியாவது கொஞ்சமாக, அதாவது நம்ம ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான், ஜெபிக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த சில கிருமிலாம் சாதாரணமாக தெரியாது. அதை போய் லேபில் போய் நீங்கள் அது யூரின் டெஸ்ட்டில் தெரியாது, அது பிளட் டெஸ்ட்டில் தெரியாது. சில பிரச்சனைலாம் அதுக்கு என்ன ஸ்கேனு, எம்ஆர்ஐயா, ரொம்ப டீட்டெயில்டாக போனாதான். ஆவியானவர் நான் ரொம்ப கரெக்டாயிட்டேன்னு நினைக்கும் போது அவர் டீட்டெயில்டான ஒரு மிஷினில் விட்டு, அம்மா எப்படிமா இந்த வார்த்தை வந்துச்சு அப்படியே, ஐயோ இந்த பெருமையை இந்த புகழ்ச்சியை மறுக்கிறவன் எனக்கு என்ன புகழ்ச்சி? பெருமை பேசுனோட வாயில தேவ ஆவியானோட வார்த்தை இராது, சத்தம் கேட்காது. இருந்தாலும் அதில் பயன் இல்லை. ஹைட் யுவர் செல்ஃப். மூன்றாவது, யாருடைய சத்தம் தேவ ஆவியானுடைய சத்தமாய் மாறும்? நன்றாய் கவனியுங்க. எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் காலமாக பாடும்போது கேட்டோம், அன்பு அறியாத, அது என்ன லைனு யாரோ சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சாங் ஆழ்த்தி என்னம்மா? அன்பு என்னவென்று அறியாதவர்களுக்கு தன் ஜீவனை கொடுக்க வந்த கிறிஸ்து. அவரை மாதிரி அன்பு எங்கேயுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளாம் ரொம்ப அன்பானவங்க நம்மளே நினைக்கிறோம், நிறைய பேரை நம்ப வச்சுட்ருக்கோம். ஆனால் அது பயங்கரமான போய் இருக்கு. நம்மளுடைய அன்பு எது வரைக்கும் தெரியுமா? நம்மளை அவங்க பர்சனலாக தொடாத வரைக்கும் தான். நம்மளை காயப்படுத்தாத வரைக்கும் நம்ம அன்பு உண்மையான அன்பு மாதிரி தெரியுது. இல்லை, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பர்சனலான எந்த காயத்திற்கும் அவன் எதிரியா நிற்கிறானோ, நீ என்னை என்ன பண்ணாலும் நான் காயப்பட மாட்டேன், நீ என்னை என்ன பேசினாலும் எனக்கு காயம் வராது,
நீ என்னை என்ன செஞ்சாலும் எனக்கு வலிக்காது என்கிற ஒரு இடத்திற்கு ஒரு மனிதனை தேவன் வளர்த்து கொண்டு வருவார். அவனுடைய இருதயத்தில் கிறிஸ்துவை போல அன்பு இருக்கும். அப்ப அவன் வாழ்க்கையில he'll be a reactionless. ஒரு ஒரு எதிர்மறையான சூழ்நிலைமையில நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ரியாக்ட் பண்றோம். நீங்க எனக்கு ஒரு துரோகம் பண்ணா எனக்கு என்ன வருது? வலிக்குது. உடனே என்ன பண்றேன்? வெட்டிக்கிறேன். நீங்க என்ன ஏமாற்றினா நான் என்ன பண்றேன்? வெட்டிக்கிறேன், பேசுறேன். தனக்குள்ளாய் தான் என்கிற நான் சாக சாக சாக. அதனால பவுல் சொன்னா, நான் எப்பயோ செத்துட்டேன்ப்பா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. நீ எனக்கு செய்கிற தீமை என்னை ஒன்றுமே பண்ணாத. அந்த தீமை ஆக்சுவலாக உன்னை பாதிக்க போகுது. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த உண்மை புரியல. அந்த உண்மையை கிறிஸ்து அறிஞ்சதுனால தான் அவரை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, நீ என்னை கொல்ற, என்னை அடிக்கிற, என்னை குத்துற, என்னை துப்புற, ஆனால் இந்த ஒவ்வொன்றும் உனக்கு எவ்வளவு பெரிய தீமையா மாறப்போ, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி வந்து விடுவேன், ஆனால் நீ என்ன ஆவாய்? இந்த அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். ஏன் அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் துணையுமாயிருக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன். என்னை தாண்டி தான் ஒருத்தன் உன்னை வந்து அட்டாக் பண்ண முடியும். நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு தீமையும் யாரும் செய்ய முடியும். ஆனால் உனக்கு ஒருத்தன் தீமை செஞ்சா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். ஒரு தேவ பிள்ளை, தேவனை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை நிச்சயமாய் தன்னை சூழ இருக்கிற அத்தனை பேரையும் நேசிப்பார்கள். அவங்க என்ன செஞ்சாலும் நேசிப்பாங்க. உன்னை நேசிக்கிறதும் நேசிக்காம இருக்கிறதும் உன்னுடைய நடக்கையில இல்ல. நீ என்ன செய்யறதுன்றதை பொறுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்க மாட்டேன்னு முடிவெடுக்க மாட்டேன். அந்த முடிவு என்னோடது, பர்சனல். நீ என்ன பண்ணாலும், நீ எவ்வளவு தீமை செஞ்சாலும் அவ்வளவு அதிகமா உன்னை நேசிப்பேன். நான் அவ்வளவு அதிகமாய் உனக்காக ஜெபிப்பேன். இந்த இடத்திற்கு என்று நீ வருகிறாயோ அன்று நீ தேவ சத்தமாய் மாறிவிடுவாய். அது வரைக்கும் உன்னை பிரதர்னு நம்பியிருப்பேன். அதுக்கு மேல உன்னை உடன் பிறந்த அண்ணன் என்று நான் நம்புவேன். நீ தீமை செய்யும் போது அது வரைக்கும் நீ அவங்க பிள்ளை நினைப்பேன். நீ என்னைக்கு எனக்கு தீமை செய்ய வரியோ அன்னைக்கு நீ என் பிள்ளையா மாறிடுவ. நீ எனக்கு புருஷனா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை புருஷன் நினைப்பேன். நீ புருஷனா இருந்து துரோகம் செய்யும் போது அது எனக்கு வலிக்காது. ஏன்னா அப்ப நான் மனைவியா இருக்க மாட்டேன், நான் உனக்கு தாயாய் மாறிவிடுவேன். The decision is mine. உன்னை எப்படி பார்க்கணும்னு எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். எந்த தாயும் தவறு செய்கிற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லாது. தேவ சபையே, நீ ஆவியின் சத்தமாய் மாறினால் உன் வாழ்க்கையில் அந்த கசப்பு என்கிற பார்ட்டு 0 ஆயிடும். பெற்றோர் உனக்கு நன்மைகளை கொடுக்க மறுத்தால் அதற்கு மேல் அவர்கள் எனக்கு பெற்றோர் இல்லை, அவர்கள் எனக்கு பிள்ளைகள். நான் உங்களுக்கு நன்மையை கொடுப்பேன். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இதுதான் கிறிஸ்தவம். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் வளர்வதற்கு அதிகமான ஜபம் தேவை. அதனால நான் எப்பயும் சொல்லுவேன், உங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையின் மாற்றங்களுக்காக அதிகமா ஜெபிங்க. மற்றவருடைய வாழ்க்கையின் மாற்றங்களை ஆவியானவர் உங்களை